புதுச்சேரி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. லாஸ்பேட்டை, கதிர்காமம், கோரிமேடு, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று மழை பொழிந்தது. நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. வலிவலம், எட்டுக்குடி, திருவாய்மூர், கீழையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக மகசூல் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி, டெல்டா கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். மாஞ்சோலை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, சேலம் துணை ஆணையர் பிருந்தா, ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் ஆகிய 3 பெண் IPS அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு விசாரணை குழுவிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். முதற்கட்டமாக FIR எப்படி வெளியானது என்பது குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. 14 பேர் FIR-ஐ பதிவிறக்கம் செய்ததாக நீதிமன்றத்தில் காவல்துறை பதிவு செய்திருந்த நிலையில் அவர்களிடம் சம்மன் கொடுத்து விசாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் இன்று விசாரணை மேற்கொள்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யவும், FIR கசிவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தமிழக DGPக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் இன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரில் விசாரணை நடத்த உள்ளனர். இதற்காக நேற்றே தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் மம்தா குமார் மற்றும் பிரவீன் தீட்சித் சென்னை வந்தடைந்தனர். சேப்பாக்கத்தில் உள்ள அரசினர் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். மாணவிகள் நலனை பாதுகாக்க 16 பேராசிரியர்கள் கொண்ட குழு அமைத்து அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே 140 செக்யூரிட்டிகள் இருக்கும் நிலையில் மேலும் 40 பேரை உடனடியாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் பழுதடைந்த CCTV-க்களை சரி செய்யவும், மேலும் 30 புதிய CCTV-க்களை பொருத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று பல்வேறு பணிகளுக்கு குழுக்கள் அமைத்து தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளதால் அதிலிருந்து மீண்டு வர மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வகுப்புகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் வெளியாட்களை அனுமதிக்க கூடாது என்று உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் உயர்கல்வித்துறை செயலாளர் கோபால் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி உயர்கல்வி நிறுவனங்களில் வெளியாட்களை அனுமதிக்க கூடாது என்றும் அவர்களின் நடமாட்டம் குறித்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கு பணி நிமித்தமாக வரக்கூடிய எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்ற பணியாளர்களின் விவரங்களை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்றும், பாதுகாப்பு குறித்த விவரங்களில் எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறையை அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் சேவைகளை பயன்படுத்தி பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏராளமான நுழைவு வாயில்களை வைத்திருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும், குறைவான அளவில் நுழைவு வாயில்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் வரக்கூடிய அனைவரும் கட்டாயம் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும், மாணவ மாணவிகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக காவலன் செயலியை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் அதிமுகவினர் நடத்திய போராட்ட காட்சிகள்தான் இவை.
சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கையில் ஞானசேகரன் செல்போனில் சார் என்று குறிப்பிட்டு ஒருவருடன் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்ததாக தகவல் வெளியானது. இதை காவல் ஆணையர் அருண் மறுத்திருந்த நிலையில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களிடம் மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகளை அதிமுகவினர் எடுத்துரைத்தனர். அதிமுக போராட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முக்கியமான கேள்வியை அதிமுக எழுப்பியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு ஏன் 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடும் நிதிச்சுமை காரணமாகவே பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்றார். ஒரு நிதிச்சுமையை நம்முடைய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிதிச்சுமைக்கு நடுவில் தான் தொடர்ந்து வழங்கப்படக்கூடிய அந்த 1000 ரூபாய் நாம் வழங்கி கொண்டிருக்கோம். ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் ஏறத்தாழ கார்டு ஹோல்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது 50% பேருக்கு மாதம் 1000 ரூபாய் என்கின்ற வகையில் ஏறத்தாழ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம 12,000 பேர் அந்த ஒவ்வொரு பயனாளிக்கும் 12,000 ரூபாய் நாம் வழங்குகிறோம். அது ஒரு மிகப்பெரிய நமக்கு நிதிச்சுமை. மத்திய அரசிடமிருந்து புயல் பாதிப்புகளுக்கு போதிய நிதியுதவி கிடைக்காததும் நிதிச்சுமைக்கான காரணம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கேட்டிருக்கக்கூடிய தொகை நான் சொன்னதை போல 37,906 கோடி ரூபாய். இந்த பெஞ்சல் புயலில் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6,225 கோடி. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் கணக்கில் இருந்தாலும் நமக்கு ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு கொடுத்துருக்கிறது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு இதுவரை வந்திருக்கிறது 276 கோடி தான் வந்திருக்கு. பரிசீலனை நடந்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜை தொடங்கியது. தமிழ்நாடு உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்தனர். கடந்த வியாழக்கிழமையுடன் மண்டல பூஜை நிறைவு பெற்ற நிலையில் அன்றிரவு ஹரிவராசனம் பாடப்பட்டு நடை மூடப்பட்டது. மண்டல பூஜை காலத்தில் மொத்தம் 32 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலைக்கு சாமி தரிசனத்துக்காக வருகை தந்தனர். இந்த நிலையில் சபரிமலை கோயிலில் மகரவிளக்கு பூஜைகளுக்காக திங்கட்கிழமை மீண்டும் நடை திறக்கப்பட உள்ளது. மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையும் மகர ஜோதி தரிசன நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வை எழுதாதவர்களும் மறுதேர்வை எழுதலாம் என TNPSC அறிவித்துள்ளது. குற்ற வழக்கு தொடர்பு துறையில் உள்ள அரசு உதவி வழக்கு நடத்துனர் நிலை 2 பதவிக்கான கணினி வழி தேர்வு கடந்த 14ஆம் தேதியன்று 15 மாவட்ட மையங்களில் 4186 தேர்வர்களுக்கு நடத்தப்பட்டது. இந்நிலையில் சில தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் சில தேர்வர்களால் தேர்வினை முழுமையாக முடிக்க இயலவில்லை. இதையடுத்து மறுதேர்வை நடத்த தேர்வர்கள் TNPSC-யிடம் வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற தேர்விற்கு வருகை புரியாதவர்களும் பிப்ரவரி 22இல் நடைபெறும் மறுதேர்வை எழுதலாம் என TNPSC அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் தமிழ் மொழியை கற்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். நாட்டு மக்களிடம் பேசிய பிரதமர் மோடி உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்பது இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை என்றார். கடந்த மாதம் ஃபிஜி நாட்டில் இந்திய அரசின் துணையுடன் தமிழ் மொழியை கற்பிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் கடந்த 80 ஆண்டுகளில் முதன்முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஃபிஜி நாட்டில் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கின்றனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி மற்றும் பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ள ஃபிஜி நாட்டு மாணவர்கள் காட்டும் ஆர்வம் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி பாடப்புத்தகத்தில் தமிழ்நாடு அரசு இடம்பெற செய்ய வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். இரா நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் அரசியல் தலைவர்கள் பழ நெடுமாறன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய விஜய் சேதுபதி தோழர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி பாடப்புத்தகங்களில் கொண்டுவர தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஐயா நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை வரலாற்று பாடப்புத்தகத்தில் இருக்கணும்னு அதை நானும் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு. சிவப்பு சிந்தனையும் வாழ்வியலும் நம் வரலாறும் அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என விஜய் சேதுபதி கூறினார். சென்னை புத்தக காட்சியில் விளையாட்டிற்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.
48வது புத்தக காட்சி திருவிழாவிற்கு ஏராளமானோர் தினந்தோறும் வருகை புரிந்து வரக்கூடிய நிலையில் கரிசல் மீடியா அரங்கம் விளையாட்டு புத்தகங்களால் நிரம்பி வழிகிறது. இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய விளையாட்டு விருதுகள், சலுகைகள் மற்றும் விளையாட்டு வரலாறு உள்ளிட்ட தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கபடி, டென்னிஸ் உள்பட எல்லா விளையாட்டுலையுமே நம்ம 99% வந்து தமிழர்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மற்ற மாநிலம் இருந்தாலுமே தமிழகத்தை சேர்ந்த தமிழக வீரர்கள் எந்த அளவு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லா புத்தகங்களையும். கபடி தொடர்பான புத்தகம் வாசகர்களை அதிகம் ஈர்த்துள்ளது. சாதி ஒழிப்பு கொள்கையை கொண்ட அம்பேத்கரையும் பெரியாரையும் தாங்கி நிற்கும் குடும்பமாக மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பம் உள்ளது என திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் திமுக மாநில ஆதி திராவிட நலக்குழு ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆதி திராவிடர்களுக்கென ஒரு துறை இருப்பது திமுகவின் முயற்சியில்தான் என்றும் அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை வழிவகை செய்தது திமுக தான் என்றும் கூறினார். ஒரு குடும்பம் கலைஞர்கள் குடும்பம், அவராக இருந்தாலும் அவர் பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய பேரனாக இருந்தாலும் அம்பேத்கர் பெரியார் தத்துவத்தை காண்பிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த குடும்ப அரசியல் ஏற்படும். நாங்கள் சாதி வைக்கிற ஒரு குடும்பத்தை விரும்புகிறோம், நாங்கள் பாரபட்சம் காட்டாத ஒரு குடும்பத்தை விரும்புகிறோம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இருந்தால் காட்டு, அது வரைக்கும் ஒரு குடும்பம் தான் ஆட்சி செய்யும். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உத்தராகண்டில் உள்ள பத்ரிநாத் ஆலயம்தான் இப்படி பனிபடர்ந்து காட்சியளித்தது. பத்ரிநாத் ஆலயம் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுள் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. வெண்போர்வையால் போர்த்தப்பட்டது போல் உறைபனி சூழ்ந்து பத்ரிநாத் ஆலயம் காணப்பட்டது. அதேபோல கேதார்நாத்திலும் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. இதனால் புகழ்பெற்ற கேதார்நாத் ஆலயமும் உறைபனி சூழ்ந்து வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளித்தது. தெலுங்கானா மாநிலத்தில் கோயிலில் சாமி தரிசனத்துக்காக வரிசையில் நின்றிருந்த போது தடுப்புக்காக வைக்கப்பட்டிருந்த கம்பிகளுக்கு நடுவே சிறுவனின் தலை சிக்கிக் கொண்டது. அந்த மாநிலத்தின் யாதகிரி குட்காவில் லட்சுமி நரசிம்மசாமி கோயில் உள்ளது. இந்த கோயிலில் கட்டண தரிசனத்துக்காக பொதுமக்கள் வரிசையில் நின்றிருந்தனர். அப்போது தடுப்பை பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த 6 வயதான தயாகர் என்ற சிறுவனின் தலை கம்பிகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. இதனை பார்த்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் பக்தர்கள் சிறுவனின் தலையை பாதுகாப்பாக வெளியே எடுத்தனர். அனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டது. நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டது. காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அனுமன் ஜெயந்தியையொட்டி கோயில் முழுவதும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.